கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்களுடைய சமாதானத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பைபிள் மைண்ட் மினிஸ்ட்ரியின் மூலமாக நாங்கள் கடந்த சில வருடங்களாக தம்பதிகளுக்கான கூடுகையை நாங்கள் தொடர்ந்து நடத்தி வருகிறோம். தம்பதிகளுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதான பிரச்சனைகள், அவருடைய தாம்பத்திய வாழ்க்கையில் இருக்கிறதான பிரச்சனைகள், உறவில் இருக்கிறதான கம்யூனிகேஷன் பிரச்சனைகள், இது போன்ற காரியங்களை தொடர்ந்து நாங்கள் கற்றுக் கொடுத்து வருகிறோம். அதே போல் வாலிபர்களுக்கும் பருவ டீனேஜில் இருக்கிறதான மாணவர்களுக்கும் தனியாக நாங்கள் வகுப்புகளை எடுத்து வருகிறோம். இதே போல் ஒரு சில விதவைகளுக்கான கூட்டத்தையும் அவர்கள் அந்த பாரத்திலிருந்து அந்த வேதனையிலிருந்து வெளியே வருவதற்கான சில கூட்டங்களை நாங்கள் நடத்தி வருகிறோம். ஒரு சில இடங்களில் வேத ஆராய்ச்சி கூட்டங்களை நடத்தி வருகிறோம். இப்படி நாங்கள் நடத்துகிற போது வெறுமனே இந்த ஆவிக்குரிய பார்வையோடு உபதேசங்களை மட்டுமல்ல, அது வாழ்க்கை ரீதியாகவும் இருக்க வேண்டும் என்பதை உதாரணப்படுத்துவதற்காக எங்களுடைய கூட்டங்களிலே பங்கு பெற்றதான ஒரு சில வாலிப பிள்ளைகளை இன்றைக்கு நாங்கள் ஆயத்தப்படுத்தி அவர்களோடு கூட இணைந்து ஏழை எளிய மக்களுக்கு நாங்கள் இன்றைக்கு உணவை ஆயத்தம் செய்து நாங்கள் கொடுக்க இருக்கிறோம். அதைத்தான் இன்றைக்கு நீங்கள் பார்க்க இருக்கிறீங்க. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது, அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். ஆக நாம் தேவனுடைய வார்த்தையை பேசுவதனால் மட்டுமல்ல, அதே சமயத்தில் தானம் தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள் என்று வேதம் என்ன பண்ணுகிறது, வலியுறுத்துகிறது. அதை அடுத்த தலைமுறைகளாகிய பிள்ளைகளுக்கு அதை நாம் வாழ்க்கையில் காண்பிக்க வேண்டுங்கிறதான உணர்வோடு கூட இந்த நாளில் நாங்கள் ஒரு சிறிய அளவில் எங்களால் இயன்ற வரைக்கும் ஒரு சில சிறிய, குறிப்பாக இந்த மனதளவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு சிறிய உணவு ஆயத்தம் செய்து நாங்கள் என்ன நினைக்கிறோம், அனுப்ப இருக்கிறோம். வாருங்கள், தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களுடைய ஊழியர்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.
உங்களெல்லாம் பார்த்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்களுடைய வாழ்வு பிள்ளைகள்லாம் கூட்டிட்டு வந்துருக்கோம். அவங்க எல்லாம் உங்களை பார்க்க வேண்டும், சந்தோஷப்பட வேண்டியிருக்காங்க. சரியா? ஆண்டவருடைய வார்த்தையில ஒரு வசனம் இருக்கு. ஆண்டவர் ஒரு மனிதனை சுகப்படுத்துகிறார். நீண்ட நாட்களாக வியாதியாக பிசாசின் பிடிக்கிறதான ஒரு மனிதனை சுகப்படுத்துற போது அவரை பற்றி இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. லூக்கா 8:35. அப்பொழுது சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவிடத்தில் வந்து, பிசாசுகள் விட்டு போன மனுஷன் வஸ்திரம் தரித்து இயேசுவின் பாதத்திலே உட்கார்ந்து புத்தி தெரிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். ஆண்டவர் தான் நம்ம எல்லாரையும் படைத்திருக்கிறார், நம்ம எல்லாரும் நேசிக்கிறார். நமக்கு ஏதோ ஒரு சிறுவனால சில சங்கடங்கள் இருந்தாலும் கூட ஆண்டவர் நம்முடைய புத்தியை தெளிவளிக்கக்கூடியவராக இருந்தாரு இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் கூட இப்படி அநேகருடைய நல்ல உள்ளங்களால் உங்களுடைய வாழ்க்கையில் மறு வாழ்வு நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க, பெற்றிருக்கிறீங்க. அது எல்லாமே ஆண்டவருடைய கிருபை. ஆண்டவர் எப்படி அன்றைக்கு ஜனங்களுக்கு புத்தி தெளிவை தந்தாரோ அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நல்ல சமாதானத்தையும் புத்தி தெளிவை தருவார். இன்னைக்கு மாமி பாண்டது போல, எங்களுடைய பிள்ளைகள் பாண்டது போல, அந்த இயேசுவின் நாமத்தினால் நம்முடைய பாவங்கள் மட்டுமல்ல, நம்முடைய புத்தியும் அவர் சுகம் தருகிறார். நமக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் சுகத்தை என்ன பண்றாரு தர்றார். உங்க எல்லாருக்காக நாங்க ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவர் நிச்சயமா உங்களுக்கும் நல்ல வாழ்க்கையும் மறுவாழ்வையும் உங்களுக்கு என்ன பண்ணுவாரு தருவார். இதற்காக பிரயாசப்படுகிற உடன் ஊழியர்கள், அமைப்பாளர்கள் யாவருக்கும் ஆண்டவரே தேவையான நன்மைகளையும் கிருபைகளையும் தந்து பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் மீட்பருமாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே, ஆமென். ஆமென். சந்தோஷம். சரி, சாப்பிடலாமா? வழங்குங்களா?